காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அதி அற்புதமான வைணவ இலக்கியத்திலே நாம் மீண்டும் ஒன்றிணைவோம். ஸ்ரீமத் ராமானுஜருடைய குருவருளாலும் எம்பெருமான் ஸ்ரீ நாராயணமூர்த்தியினுடைய திருவருளாலும் ஒவ்வொரு அடியிலும் சொல்லிக்கொண்டே வருகின்றால் கிருஷ்ண அன்பர்களை பற்றி. அழைத்து வர சென்றேனோ அக்ரூரை போலே என்று ஆரம்பித்து 10வது வரியை சொல்கின்றாள். முதல் அடியை பெற்றேனோ அகலிகையை போலே. இதுவரைக்கும் ராமாயணம், மகாபாரதம், ஸ்ரீமத் பகவத்கீதை இந்த 3 இலக்கியத்திலிருந்தும் அவள் கிருஷ்ண அன்பர்களுடைய வரலாறுகளை மேற்கோளாக காட்டியிருந்தால் 11வது அடியிலிருந்து அவளுக்கு என்ன தோணித்தோ என்னவோ, ஏன்னா ஆழ்வார்களை பற்றி பேச வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி விட்டதோ என்னவோ. அதற்கு பிற்பாடு என்ன சொல்கின்றாள்? பெஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே என்று ஆழ்வாருடைய பிரபந்தங்களை இணைக்கின்றாள். அவர்களுடைய வைபவத்தை பற்றி இதிலே அவள் கூறியிருக்கின்றாள். எம்பெருமான் என்றேனோ பட்டர் பிரானை போலே என்று இந்த 12 வார்த்தைகளை மட்டும் நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது 13வது வரியை சொல்ல இருக்கின்றாள். ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசையார் போல் என்று. திருமழிசையார் பற்றி நாம் பேசுவதற்கே, நினைப்பதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். 2300 ஆண்டுகள் அவர் தன்னுடைய யோக பலத்தினாலே இந்த மண்ணுலகத்திலே வாழ்ந்தவர். எத்தனை வருடங்கள் வாழ்ந்திருக்கின்றார், எவ்வளவு பாடல்களை அவர் புரிந்திருக்கின்றார். நாம ஒரு வருடத்தை பற்றி சொல்ல இருப்பதானால் எப்படி சொல்வோம்? கிமு கிபி என்று சொல்வோம். பிரித்து பிறப்பதற்கு முன்னாடி, பிரித்து பிறந்ததற்கு பின்னாடி என்று 2 வாக்கியத்தை இணைத்துக் கொள்வோம். அப்படியே இவர் பேயாழ்வாரை சந்திப்பதற்கு முன்னாடி, சந்தித்ததற்கு பின்னாடி என்று 2 வரலாற்று நிகழ்வுகள், இவருக்கு 2 பக்கங்கள் இருக்கின்றது. இவர் பெருமாளுடைய கையிலே சக்கராயுதமாக திகழ்ந்தவர். சுதர்சன சக்கரத்தின் அம்சமாக பிறந்தவர் திருமழிசை ஆழ்வார். பார்க்கவர் கனகாங்கி இந்த தெய்வீக தம்பதிக்கு பிறந்த குழந்தை. ஆனா பிறக்கும் போது இவர் குழந்தையாக பிறக்கவில்லை, பிண்டமாக வெளியே வந்து விழுந்தாராம். இதனால இதை கண்ணுற்ற பார்க்கவர் என்ன பண்றாரு? ஒரு பிரம்பு புதரின் கீழே விட்டுவிட்டு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை நீயே அதற்கு துணையாக இருப்பாய் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விடுகிறார்கள் பார்க்கவரும் கனகாங்கியும். பின்பு அங்கே ஒரு ஒளி வெள்ளம் தோன்றியது. அதிலே ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி தோன்றி அந்த பிண்டத்திற்கு உறுப்புகளை கொடுத்தார். தலை, கை, கால் என்று அத்தனை உறுப்புகளையும் கொடுத்து அதற்கு சக்தியையும் கொடுத்தார். விடிகாலை பொழுது பிரம்பு அறுக்க வந்த திருவாளன் என்கின்ற அடியவன் இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய மனைவியான பங்கைய செல்வியிடம் கொடுக்கின்றான். இந்த குழந்தை பாருங்க, தாய்ப்பாலையும் அருந்தவில்லை. பங்கைய செல்வி கொடுக்கின்றார்கள் பால், அதையும் அருந்தவில்லை. ஒரு வேளாளர் இருக்கின்றார், அவருக்கு 60 வயதிற்கும் மேலே, முதியவர். அவர் பார்க்கின்றார், இந்த குழந்தை பிறந்தது முதற்கொண்டு எதையும் சாப்பிட மாட்டேன் என்கின்றது என்ற பரிவினால் என்ன பண்றாரு? அந்த குழந்தைக்கு நன்றாக பாலை காய வைத்து ஆற வைத்து அதை கொடுக்கின்றால் இந்த முதியவருடைய மனைவி. அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டவில்லை. இந்த குழந்தை என்ன பண்ணாரு பாருங்க. ஏன்னா இவர் தெய்வீக குழந்தை அல்லவா திருமழிசை ஆழ்வார். இவர் சாப்பிட்டு விட்டு மிச்சமான பாலை இந்த அம்மையாருக்கு கொடுக்கின்றாராம். அந்த அம்மையார் என்ன பண்றாங்க? வாத்சல்யத்தோடு அந்த பாலை அருந்தும் பொழுது அந்த அம்மையார் கருவுறுகின்றார். 60 வயதில் பிள்ளை பேரு சாத்தியமா என்றால் சாத்தியம் என்று உரைக்கின்றது திருமழிசை ஆழ்வாருடைய வைபவம். அந்த குழந்தைதான் கணிக்கண்ணன், திருமழிசை ஆழ்வாருடைய சீடன். ஆனா இவர் திருமழிசை ஆழ்வார் ஆவதற்கு முன்னாடி சிவவாக்கியராக திகழ்ந்தவர். சைவ சமயத்திலே இருந்தவர். பல சமயங்களை இவர் கற்று தெளிந்தவர். இவர் காசிக்கு செல்கின்றார். அங்கே ஒரு செருப்பு தைக்கின்ற ஒரு ஞானி இருந்தார். நாம நினைக்கலாம், செருப்பு தைப்பவர் எப்படி ஞானியாக விளங்க முடியும்? அவரிடம் சென்று கேட்கின்றாராம், எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்று. அவர் எப்படிப்பட்ட ஒரு சாமர்த்தியமான கை தேர்ந்த தொழிலாளி என்றால், ஒருவருடைய காலை பார்த்து அளவெடுக்காமல் காலணிகளை தைத்து கொடுக்கக்கூடிய நேர்த்தியான கலைஞர்.
அவரிடம் சென்று கேட்கின்றார் இந்த திருமழிசை ஆழ்வார். பின்னாடி இவர் சிவவாக்கியர் அப்படின்னு நாம சொல்லிக்கலாம். ஏன்னா இவர் முதல்ல குழந்தையாக பிறந்து திருமழிசையிலே பிறந்ததனால் இவருக்கு திருமழிசை ஆழ்வார் என்ற பட்டம் பின்னாடி வந்தது. ஆனால் இவர் சைவத்திலே ஈடுபாடு கொண்டு சிவவாக்கியராக திகழ்ந்தார், பல பாடல்களை புனைந்தார். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த ஞானி, செருப்பு தைக்கக்கூடிய ஞானி, நான் உனக்கு சில காசுகளை கொடுக்கின்றேன், அதை கொண்டு போய் நீ இந்த கங்கை ஆற்றிலே கொடு, இதை வாங்கிக் கொள்ளம்மா என்று வார்த்தையை சொல்ல. அப்பொழுது அந்த கங்கை ஆற்றிலிருந்து 2 கரங்கள் மேலே வரும். அந்த கரங்களிலே இந்த காசை நீ வைத்து விடு, அது ஏற்றுக்கொள்ளும். பின்பு இந்த தோல் பையிலே கொஞ்சம் நீரை முகர்ந்து கொண்டு வா என்று ஆணையிட்டாராம் இந்த ஞானி. அதே போல் செய்தார் இந்த திருமழிசை ஆழ்வார். அப்படி செய்துவிட்டு என்ன பண்றாரு பாருங்க, கொண்டு வந்து காட்டுகின்றார் தன்னுடைய குருவான அந்த ஞானியிடம். அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு என்ன சந்தேகம் வந்ததுன்னா, எப்படி இந்த 2 கரங்கள் நீரிற்கு மேலே வந்தன, எப்படி இந்த காசை பெற்றுக்கொண்டது என்ற எண்ணம் உனக்கு உண்டல்லவா? உனக்கு என்ன சந்தேகம்? இப்போ மறுபடியும் இந்த கை தோன்றுமா என்று நீ பார்க்க போகின்றாய், அவ்வளவுதானே. நீ என்ன பண்ற, தோல் பையை திறந்து அதிலே கங்கை ஆறு இருக்கும் அல்லவா நீர், மறுபடியும் அந்த காசை கேளு என்று கேட்கும் பொழுது, இவர் அப்படியே கேட்கும் பொழுது 2 பொற்கரங்கள் மேலே வருகின்றன, அந்த காசை திருப்பி தருகின்றது. அதை இவர் வாங்கி கொண்டார். அப்பொழுது குரு கவனித்து விட்டார், அந்த கரங்களின் மீது இவருக்கு கொஞ்சம் ஆசை இருந்தது. இதுல இருந்து அவர் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, சரி உனக்கு சம்சாரியாக போக வேண்டும் என்ற ஆசை இருக்கின்றது, நீ கல்யாணம் செய்து கொள்ளப்பா என்று 2 பொருட்களை கொடுக்கின்றார். ஒன்று பேய் சுரக்காய், இன்னொன்று மணல். இந்த 2ஐ கொண்டு போய் எந்த பெண்மணியிடத்தும் கொடுத்து இதை சமைத்து கொண்டு வா என்று சொன்னால் மறுக்காமல் செய்கின்றார்களோ அவர்களையே நீ உன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள் என்று சொல்கின்றாராம். இந்த உபதேசத்தை பெற்றுக்கொண்டு என்ன பண்றாரு திருமழிசை ஆழ்வார், வருகின்றார். அவருடைய யோக சக்தியினால் அவருடைய உடல் தேஜஸ் அதிகமாக தெரிகின்றது. யார் பார்த்தாலும் இவருடைய அந்த தோற்றத்தை பார்த்து மயங்குகின்றார்களாம், இவருக்கு மரியாதை செலுத்துகின்றார்களாம். ஆனால் எந்த பெண்மணியிடத்தை இதை கொடுத்தாலும் இதை சமைக்க மாட்டேன் என்று சொல்கின்றார்கள். ஏனால் அது பேய் சுரைக்காய், வாயிலே போட்டாலே கசப்பாக இருக்கும், அதை எப்படி நம்மால் சமைக்க முடியும் என்று. ஆனால் ஒரே ஒரு குரத்தி இன பெண் மட்டும் தயங்காமல் அதை வாங்கி கொண்டு அற்புதமாக சமைத்து தருகின்றாள். அவளே தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்கின்றார் திருமழிசை ஆழ்வார். இவர் பல ஸ்தலங்களுக்கு செல்கின்றார், பல ஊர்களுக்கும் வருகின்றார். அப்பொழுது பேயாழ்வாரை சந்திக்கின்றாராம். பேயாழ்வார் என்ன பண்றார் பாருங்க, இவர் வரும் பொழுது துளசி செடிகளை தலைகீழாக பிடுங்கி நட்டு கொண்டிருக்கின்றாராம். அதை கண்ணுற்ற இவர் சொல்கின்றாராம், ஐயா என்ன ஒரு அபத்தமான விஷயத்தை செய்கின்றீர்கள், இப்படி செய்தால் எப்படி பயிர் வளரும், எப்படி இந்த துளசி செடி வளர முடியும் என்று கேட்கும் பொழுது அப்பொழுது சொல்கின்றாராம் ஆழ்வார், பேயாழ்வார், ஐயா நீரும் அப்படித்தானே செய்கின்றீர், எத்தனையோ சமயங்களை கற்றுவிட்டீர், ஆனால் ஆராய்ந்து தெளிய முடியவில்லை அல்லவா எந்த தெய்வம் நமக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடியது என்று. நீர் மக்களிடம் என்ன உரைக்கின்றீர், யோகம் செய்யுங்கள் என்று சொல்கின்றீர்கள், பக்தி செய்ய வேண்டும், சரணாகதி செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை அல்லவா, அதுதானே இப்பொழுது மக்களுக்கு பயன்படக்கூடிய அற்புதமான சாதனம் என்று சொல்லும் பொழுது இவருக்கு ஞானம் பிறந்து விடுகின்றது. அன்றிலிருந்து இவர் திருமழிசை ஆழ்வாராக விளங்குகின்றார், வைணவ மதத்திலே இணைகின்றார், எம்பெருமான் நாராயணமூர்த்தியினிடமிருந்து அன்பு செலுத்துகின்றார், பக்தி செலுத்துகின்றார். நாம் முன்பே சொன்னோம் கணிக்கண்ணன் என்று ஒரு சீடன் இருந்தான் என்று. இந்த சீடன் பாருங்க, இவன் தன்னுடைய குருவிடம் அளப்பரிய மதிப்பு வைத்திருக்கின்றான். இவர்கள் தொண்டை மண்டலத்திலே இருக்கின்றார்கள். பல்லவராயன் என்ற ஒரு மன்னன் அரசாண்டு கொண்டிருக்கின்றான். இவர் பெருமாள் கோவிலிலே அமர்ந்திருப்பார், திருமழிசை ஆழ்வாரும் சீடனான கணிகண்ணனும். அப்பொழுது அங்கே ஒரு பெண் திருவலகிடுதல், விளக்கேற்றுதல் முதல பல தொண்டுகளை செய்து வந்தவள் பெருமாள் கோவிலிலே. அவள் பார்க்கின்றாளாம் திருமழிசை ஆழ்வாரை, நமக்கும் ஏதாவது அனுகிரகம் செய்தால் நன்றாக இருக்கும் அல்லவா என்று நினைக்கும் பொழுது இந்த இவளுடைய நினைப்பை உணர்ந்து கொள்கின்றார் திருமழிசை ஆழ்வார். இவர் சாப்பிட்டு தூக்கி எறிகின்றாராம் ஒரு வாழைப்பழத்தோலை. அந்த பழத்தோலை உண்ட அந்த முதிய பெண்மணி இளமையாகி விடுகின்றாள். இந்த இளம் பெண்ணை பார்த்து ஆசைப்பட்டு பல்லவராயன் கல்யாணம் செய்து கொள்கின்றான். ஆனால் பல வருடங்கள் உருண்டோடியும் இந்த பெண்மணி இளமையாகவே இருக்கின்றாள். ஆனால் ராஜா மட்டும் முதியவராகி விட்டாராம். இதனுடைய ரகசியம் என்ன என்று கேட்கும் பொழுது அந்த பெண்மணி சொல்கின்றாளாம்,
இது திருமழிசை ஆழ்வார் எனக்கு இட்ட அன்பு பரிசு என்று சொல்லும் பொழுது, அவனுடைய சீடர் இருக்கின்றார் அல்லவா கணிக்கண்ணன், அவரை கூப்பிட்டு அரசவையிலே கேட்கின்றாராம், உன்னுடைய குருவை என்னுடைய அரண்மனைக்கு வர சொல்லுங்கள், எனக்கும் இம்மாதிரி ஒரு வரத்தை கொடுக்க சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது கணிக்கண்ணன் சொல்கின்றானாம், என்னுடைய குருவை தேடி தாங்கள் தான் வர வேண்டுமே தவிர என்னுடைய குரு எங்கேயும் செல்ல மாட்டார், யாரிடமும் அவர் நிற்பது கிடையாது என்று சொல்லிவிடுகின்றான் கணிக்கண்ணன். கோபம் கொண்டு விடுகின்றான் இந்த பல்லவ ராஜா. அவன் என்ன பண்றான் பாருங்க, இது அரசனுடைய ஆணை, என்னுடைய நாட்டை விட்டு எங்கள் 2 பேரும் புறப்படுங்கள் என்று நிர்தாட்சணியமாக கூறிவிடுகின்றானாம், அரசு ஆணை என்று. பார்க்கின்றார் திருமழிசை ஆழ்வார். அவருக்கு பயமெல்லாம் கிடையாது. எம்பெருமான் நாராயணமூர்த்தி அவரிடம் இருக்கும்பொழுது அவர் யாருக்காக பயப்பட வேண்டும், எந்த கட்டளைக்காக அவர் தலை வணங்க வேண்டும்? அவர் சரி நாம கிளம்பலாம் அப்படின்னு. ஆனா இவர் மட்டும் கிளம்பனா பரவாயில்லை, கூடவே யார கூப்பிடுறாரு பாருங்க. கணிக்கண்ணன் போகின்றான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீயும் பைனாக பாய் சுருட்டிக்கொள் என்று சொல்கின்றாராம். யாரை சொல்கின்றார்? நாராயணமூர்த்தியை சொல்கின்றார். கிளம்பப்பா, உன்னுடைய பைனாக பாய் எது ஆதிசேஷன் அல்லவா, அதனையும் சுருட்டி கொண்டு எங்களோட புறப்பட்டு விடு என்று சொல்லி விடுகின்றாராம். இப்போ இந்த ராஜா பார்க்கிறான், ஒரு மிகப்பெரிய மகான் தம்முடைய நாட்டை விட்டு சென்றால் எத்தகைய அவசகுணங்கள் தோன்றும் என்பதை, துர்நிமித்தங்கள் தோன்றும் என்பதை பார்த்து விடுகின்றான், கண்ணார கண்டு விடுகின்றான். அவனுக்கு பயம் வந்து விடுகின்றது. ஏன்னா இடி இடிக்காமல் மின்னல் அடிக்காமல் மழை கொட்ட தொடங்குகின்றது, ஆந்தை அலறுகின்றது, நரிகள் ஊளையிடுகின்றன, ரத்த மழை பொழிகின்றது. அவன் பார்க்கிறான், இது அழிவுக்கான சகுனம். ஒரு அழிவை பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது ஒரு ராஜா. என்ன பண்றான் பாருங்க, தான் ராஜாவா இருக்கிறது மிகப்பெரிய விஷயம் கிடையாது, மக்களை காப்பாற்ற வேண்டும் அல்லவா, நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதுதானே ராஜாவுக்கு இடப்பட்ட தர்மம். இதற்காக அவன் என்ன பண்றான், ஒரு மகானை நாம இப்படி வெளியே போன்னு சொன்னது எவ்வளவு பெரிய தவறு என்பதை உணர்ந்து ஓடோடி வந்து காலிலே விழுகின்றான். திருமழிசை ஆழ்வாருடைய கால்களிலே, ஐயா மன்னித்து விடுங்கள், தாங்கள் மறுபடியும் என்னுடைய நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று மன்றாடும் பொழுது திருமழிசை ஆழ்வார் சொல்கின்றாராம், கணிக்கண்ணன் போக்கழிந்தான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தே, நீயும் முன் பைனாக பாய் படுத்துக்கொள் என்று சொல்லும் பொழுது மறுபடியும் எம்பெருமான் நாராயணமூர்த்தி அவனுடைய நாட்டிலே வந்து விடுகின்றாராம். இவர் ஓரிரவு தங்கிய அந்த ஊர் ஓர் இருக்கை என்று அழைக்கப்படுகின்றது. இப்படி பெருமாள் திருமழிசை ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்ததினால் இவருக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்ற அற்புதமான திருநாமம் இருக்கின்றது. எத்தகைய அரிய சாதனைகளை செய்திருக்கிறார் என்று நாம் சொன்னால் அதை நாம் பட்டியலிட முடியாது. ஏன்னா இவர் பல சமயங்களை கற்று உணர்ந்து வைணவமே மிகச் சிறந்தது என்பதை தெல்ல தெளிவாக உணர்ந்து அதன்படி ஒழுகியவர். சமயங்கள் பல கற்று மாயோனல்லால் தெய்வம் மற்றில்லை என்று உரைத்த வேத தமிழ் செம்மல் என்று இவரை வேதாந்த தேசிக தன்னுடைய தேசிக பிரபாதத்திலே சொல்லியிருக்கின்றார் அற்புதமாக. பல சமயங்களை கற்று உணர்ந்தாலும் எம்பெருமான் நாராயணமூர்த்தியே மோட்சத்துக்குரிய பரமாத்மா என்பதை தெல்ல தெளிவாக உணர்ந்து அதன்படி இவர் பக்தி செய்து தம்முடைய சீடனான கணிக்கண்ணனுக்கும் உரைத்து பல்லவராயனுக்கும் இவர் உரைத்து அதன்படி இவர் என்ன பண்றாரு, பெருமாளை கூட்டிக் கொண்டு வருகின்றார் மறுபடியும் காஞ்சிபுரத்திற்கு. ஏன் இப்படி சொல்கின்றால் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசையார் போலே என்று 2300 வருடங்கள் தன்னுடைய யோக பலத்தினாலே வாழ்ந்திருந்த திருமழிசை ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதையும் திருச்சந்த விருத்தம் என்ற அற்புதமான 2 இலக்கியங்களை படைத்திருக்கின்றார் 4000 திவ்ய பிரபந்தத்திலே. எம்பெருமான் நாராயணமூர்த்தியே மோட்சத்திற்குரிய தெய்வம் என்பதை தெல்ல தெளிவாக கற்று உணர்ந்தவர். மற்ற அடியார்கள் வைணவத்தை பின்பற்றினார்கள், எம்பெருமான் நாராயணமூர்த்தியை வணங்கினார்கள், பாடினார்கள், பல பாசுரங்களை இயற்றினார்கள். ஆனால் பல சமயங்களை கற்றுணர்ந்தார். பௌத்தம், சமணம், சைவம் என்று பல சமயங்களை இவர் கற்று தேர்ந்து பக்திசாரர் என்ற பெயரையும் பெற்றிருந்தார். இவ்வளவு சிறப்புகள் பெற்றிருந்த திருமழிசை ஆழ்வார் பேயாழ்வாருடைய அறிவுறுத்தலின் பேரில் வைணவத்திற்கு திரும்பி வைணவத்திற்கு பல தொண்டுகள் ஆற்றி இறுதியில் நாராயணனே முழுமுதற் தெய்வம் என்பதை மக்களுக்கு தெல்ல தெளிவாக உணர்த்திய அற்புதமான மகான்.
இதைத்தான் சொல்கின்றால் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற வைணவ இலக்கியத்திலே இந்த மோர் விற்கக்கூடிய பெண்மணி. ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசையார் போலே என்று. ஏன்னா இதுவரைக்கும் நாம 3 ஆழ்வார்களுடைய வைபவத்தை பார்த்து விட்டோம் இந்த பக்தி இலக்கியத்திலே. அடுத்த ஆழ்வார் என்னவாக இருக்க முடியும் என்பதை பற்றி நாம் ஊகித்துக் கொண்டிருக்கலாம். அடுத்த பதிவிலே நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் நாம் எம்பெருமான் ஸ்ரீ நாராயணமூர்த்தியையும் ஸ்ரீமத் ராமானுஜர் திருவடிகளையும் நினைத்துக் கொண்டிருப்போம். அடுத்த பதிவிலே சந்திப்போம் திருக்கூடர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அதி அற்புதமான வைணவ இலக்கியத்திலே. சமயம் பல கற்று மாயோரே முழுமுதற் தெய்வம் என்பதை தெள்ளத் தெளிவாக உணர்ந்த திருமழிசை ஆழ்வாருடைய பாதங்களை நாம் பற்றி கொள்வோம். அடுத்த அத்தியாயத்திலே சந்திப்போம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம். பூண்டி மகானுக்கு அரோகரா.